அவன் அழகாக சொல்கிறாப்புல, ஏன்னா நீ பெரிய மாவீரன்றிய, நீ ஏன்டா மிளகாப்பொடியை போட்டு வெட்டினாப்பெல்லாம் உண்மையான கருத்து அந்த தம்பிக்கு களத்தில் எப்படி இவ்வளோ தெரிஞ்சுக்கான்னு தெரியல. இவங்க பூரா கோழைகளுங்க. அதுதான் அவன் போய் கொலை பண்ணுறவனை போனால் அப்புறம் அந்த பயிரை பாருங்க, யார் அந்த கவினை பாருங்க, கவினை வந்து போடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீ போய் உண்மையான வந்து நீ தேவேந்திர உள்ள வேளாளர் ஒருத்தனை போய் தொட்டுப்பாரு, நெருங்க முடியாது கிட்ட. எனக்கெல்லாம் ஒரு நண்பர் இருக்கேன், அவன் பேரை நான் சொல்ல தேவையில்லை, ஆனால் அவன் பேரை சொன்னோம்னா அந்த நேரத்தில் பரபரப்பாகவே ஆகும். மதுரை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் வந்து அதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பையன் இருந்தேன், ஒரே நேரத்தில் 10 பேர் அடிப்பேன். இன்றைக்கி வந்து பெரியங்குளத்தில் ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன், அட்வொகேட் ஆகிட்டேன். இதுக்குன்னே நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அட்வொகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏன் செட்டுதேன், அட்வொகேட் ஆகிட்டேன். அவங்கெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 10 பேர் அடிப்பேன், ஆயுதத்தோடு தான் வெளியே போவேன். என்றைக்குமே அட்வொகேட்டாக இருந்தால் அதுமாதிரி பழைய பேர் நீ அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டணும்ல. ஆனால் அவன் போய் யார்கிட்ட காட்டுவானா, அப்புறான்ட்டு காட்டுவேன். ஐடி ஊழியருக்கு என்ன தெரியும், நல்லா சம்பளம் 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறேன், அப்படி ஜாலியாக இருந்தேன், கோல்டு மெடலிஸ்ட் என்ன தெரியும். நீ மிளகாப்பொடியை போட்டேன்னா அவனுக்கு போய் மிளகாப்பொடியை போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய புத்தி பூரா இந்த சாதாரண ஆட்களை தான் போய் போட்டு தள்ளுவாங்க. இவங்க என்னையும் வீரனை போய் சந்தித்ததில்லை. உண்மையான விடுதலை சிறுத்தைலாம் இதையும் வரலாற்றில் யார் எங்கேயுமே சந்தித்ததே இல்லை. இவன் போய் அப்புறானே நம்ம ஒவ்வொரு வரலாறையும் சொல்ல முடியும். யார் அது கொலை ஆண்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பூரா நேர்மையாக உழைக்கக்கூடிய அப்புறாணி சமூகத்தை சார்ந்தவர்களை தான் இவங்க போட்டு தள்ளுறது. ஆனால் வீரன்ட்ட நெருங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்